ஊருக்கு போனாலும் சமாளிக்கணும். சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தா எங்க போனாலும் புழைச்சுக்கலாம். ஆமாண்ணே. இப்ப வெளிநாட்டுல போய் வேலைக்கு போறாங்க, ஆனா படிப்பறிவே இருக்காது, ஆனா வெளிநாட்டுல வேலைக்கு போவாங்க. எந்த நம்பிக்கையில போறாங்க? சமாளிக்கக்கூடிய திறமை. அதை வச்சுதான் அவங்க நம்பிக்கையோட வேலைக்கு போறாங்க. அப்ப சமாளிக்கக்கூடிய திறமை வேணும். அதுதானே ரொம்ப முக்கியம். ஒண்ணும் கிடையாது தம்பி. ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு சட்ட திட்டங்கள் வித்தியாசமா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் இருந்துச்சு. என்ன? அதிகபட்ச தண்டனை பண்றவங்களுக்கு, குற்றம் பண்றவங்களுக்கு தண்டனை என்ன தண்டனை கொடுப்பாங்க? மரண தண்டனை கொடுப்பாங்க. அதிகபட்சமா குற்றங்கள் பண்ணவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. இப்ப அந்த மரண தண்டனை எல்லாம் கிடையாது. ஏன்னா காந்தி பிறந்த மண்ணு, காந்தி பிறந்த நாடுங்கிறதுனால யாருக்கும் மரண தண்டனை கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதை எதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? என்ன சம்பவம்? ஒரு பொம்பளை டொங்காசுக்கு ஆசைப்பட்டு, டொங்காசு என்றால் இதுக்கு நான் செஞ்சா காட்ட முடியும், இதனே ரொம்ப இருக்கு சொல்றத பிக்கப் பண்ணிக்கிறேன் நல்லா வைக்கணும். ஆமா, பிள்ளைகளுக்கு சரி, அது ஒரு சிஸ்டம். ஆமா, பிரியாணியில விஷத்தை கலந்து 2 பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டு விட்டா. பெத்த தாய, அது எல்லாத்துக்குமே தெரியும். 7 வருஷம் கழிச்சு நீதிபதி தண்டனை கொடுத்தாரு பாத்தீங்களா? சாகும் வரைக்கும் உனக்கு ஆயுள் தண்டனை தான், அங்கேயே கடந்து அங்கேயே செத்துப்போம் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்டாங்க. இது தமிழ்நாட்டுடைய சட்டம். அவனுக்கு அதே தண்டனை தான். என்ன ஆளுநருக்கார ஒரு மாதிரியா பேசுறீங்களே? அவரு இப்படி எல்லாம் நடக்குது நம்ம நாட்டுல. இதுவே பிரச்சனை வெளிநாட்டுக்கு போச்சுன்னு வைங்களேன், அங்க தண்டனை வித்தியாசமா இருக்கும். இப்ப அரபு நாட்டுக்கு போய் ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளைகளை பார்த்தாலோ, கையை பிடிச்சி இழுத்தாலோ ஒன்னும் செய்ய மாட்டாங்க. நடு ரோட்ல நிக்க வச்சு 600 ரூபாய் வெட்டி விட்டுருவாங்க. ஓ, அப்படியே வெட்டி விட்டுறவரா? இது வெளிநாட்டுடைய சட்டம். இதுவே வேற நாட்டுக்கு போனோம்னா அந்த நாட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூக்குல போட்டுருவாங்க, இல்லைன்னா கழுத்தறுத்து விடுவாங்க. இது வெளிநாட்டுடைய சட்ட திட்டம். தப்புகள் பண்ணா மட்டும். என் சித்தப்ப மகன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கேன். வெளிநாட்டுக்கு வேலைக்கு வேற எதுக்கு போவியா? வேலைக்கு போனோமா, சம்பாரிச்சோமா, காசு பணத்தை வீட்டுக்கு அனுப்பணுமா, வீடை கட்டணுமா, கல்யாணத்தை பண்ணோமா, வாழ்க்கையில செட்டில் ஆனோமா, இருக்கணுமா இல்லையா? ஆமா. முண்டை பைய அங்க போய் 2 பசங்களோட சவகாசம் வச்சுக்கிட்டான். ஒருத்தர் அமெரிக்காரன், ஒருத்தர் லண்டன்காரன். சரி, இந்த 2 நாட்டுக்காரங்களோடய கொஞ்சம் சவகாசம் வச்சுக்கிட்டான். சரி, வச்சுக்கிட்டு நல்ல பழக்க வழக்கம் பழகினாலும் பரவாயில்ல. இந்த 3 பசங்களும் சேர்ந்து ஏதோ கூட்டுக்கலவணித்தனம் பண்ணிருக்காங்க போல. இது பெரிய பிரச்சனையாகி போலீஸ்காரங்க எல்லாம் புடிச்சு கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க. சரி, அங்க நீதிபதி தீர்ப்பு எழுதுறாரு. நீங்க 3 பேருமே ஒரே தப்பதான் பண்ணிருக்கீங்க, அதனால உங்க 3 பேத்துக்கும் மரண தண்டனை விதிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எழுதி பேனாவை உடைச்சிட்டாரு. சரி சரி, தீர்ப்பு கொடுத்தாச்சு. இந்த சாக போறவங்களுக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்களா இல்லையா? தமிழ்நாட்டுல ஒரு ஆசை தான், ஆனா வெளிநாட்டுல 2 ஆசை. எதுவா இருந்தாலும் நிறைவேற்றிக்கலாம். நீதிபதி கூப்பிட்டு கேட்கிறார், தம்பிங்க வாங்கப்பா, உங்க 3 பேருக்கு நான் மரண தண்டனை கொடுத்துட்டேன், உங்களுடைய கடைசி ஆசை எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கு 2 ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கிறது இந்த நீதிமன்றத்தினுடைய கடமை. நீதிபதி சொல்லிட்டாரு. சரி, முதல் அமெரிக்காரனை கூப்பிடுறாரு, தம்பி வாடா, உனக்கு என்னடா ஆசை அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறார். அமெரிக்காரன் சொல்றேன், ஐயா நான் மண்ண தப்புக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் எங்க அமெரிக்கா நாட்டுல ஒரு பெரிய சர்ச் இருக்கு. சரி, அந்த சர்ச்சுக்குள்ள என்னை புதைச்சிருங்க. போதும்யா, செஞ்ச பாவம்லாம் அதோட தொலைஞ்சு போகட்டும். அப்படியா? சரி, முதல் ஆசை செத்ததுக்கு அப்புறம் இவனை சர்ச்சுக்குள்ள புதைச்சிருங்க. அடுத்து 2வது ஆசை என்னப்பா? ஐயா செத்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் பார்க்க முடியுமா? முடியாது. அதனால நான் உசுரோட இருக்கும் பொழுதே என் பொண்டாட்டி பிள்ளைகளை கண்குளிர பாத்துக்கிறேன் ஐயா. சரி, பொண்டாட்டி பிள்ளையில கூட்டிட்டு வந்து காமிச்சிருங்கப்பா. கூட்டிட்டு வந்து காமிச்சதுக்கு அப்புறம் இவனை தூக்குல ஓட்டுருங்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் புதைச்சிருங்க, கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டாரு. சரி, 2வது லண்டன்காரரை கூப்பிடுறாரு, இங்க வாடா, உனக்கு என்னடா ஆசை சொல்லு, நிறைவேற்றி வைக்கிறோம். லண்டன்காரன் சொல்றேன், ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் லண்டன்ல ஒரு மணிகுண்டு இருக்கு, அந்த மணிகுண்டு பக்கத்துல என்னை புதைச்சிருங்க. புதைச்சதும் இல்லாம என் படத்தை போட்டு இனிமேல் யாரும் இந்த தவறை செய்யக்கூடாது, அதை எழுதி போட்டுருங்க, ஒரு பாடாந்தரமா இருக்கட்டும். சரி, அப்படியா? சரி, இது உன்னுடைய முதல் ஆசை, எழுதிட்டேன். அடுத்த 2வது ஆசை என்னப்பா? ஐயா சிறைக்குள்ள இருக்கும் பொழுது சாப்பாடு எனக்கு நல்ல சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது, அதனால எனக்கு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு செத்து போறேன். அப்படியா? சரி டாய், இவனுக்கு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்து அவனை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை தூக்குல போடுங்க, அதுக்கப்புறம் அங்க கொண்டு போய் அவனை புதைச்சிருங்க. 2 ஆசையை நிறைவேற்றியாச்சு. அடுத்து தமிழ்நாட்டுக்காரனை கூப்பிடுறாரு, தம்பிங்க வாடா, உன்னுடைய கடைசி ஆசை 2 ஆசை, எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றாரு. சரி, நம்மால் யாரு? தமிழ்நாட்டுக்காரன் இல்லையா? நம்மாளுக்கு வினயம் சூது நிறைய இருக்குமா இல்லையா? ட்ரிக்கா கேட்கிறான் பாருங்க. எப்படி? நீதிபதியை பார்த்து நீதிபதி கேட்கிறார், தம்பி உனக்கு என்னடா ஆசை? முதல் ஆசையை சொல்லு. நீதிபதி கேட்கிறார், நம்ம ஆளு சொல்றியா, ஐயா
நான் மாம்பழம் சாப்பிடணும்யான்னு கேட்க. மாம்பழம் சாப்பிடணுமா? மாசம் டிசம்பர் மாசம்டா, மாம்பழ சீசன் வர்றதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. 6 மாசம் வரைக்கும் உன்னை நான் தூக்கில் போடாமல் இருக்க முடியுமா? காலையில் உன்னை தூக்கில் போடணும், மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேங்கிற. அதெல்லாம் பேச்சு கிடையாது. நீங்கள் என்ன சொன்னீங்க? உன் கடைசி ஆசை எதுவாக இருந்தாலும் சொல்லு, நாங்கள் நிறைவேற்றி தருவோம். நீங்கள் சொல்லிட்டீங்க. என்னுடைய முதல் ஆசை நான் மாம்பழம் சாப்பிடணும். நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு மாம்பழம் வேணும்னு இவன் சொல்ல. சரி, ஆனால் ஒப்பன் ஒல்லி 6 மாதம் கழிச்சுலடா அவனை தூக்கில் போடணும். சரி பரவாயில்ல, தண்டனையை தள்ளி போடு. சரி, 6 மாதம் கழிச்சு இவனுக்கு ஒரு மாம்பழத்தை வாங்கி கொடுத்துட்டு அவனை சாப்பிட வச்சதுக்கப்புறம் தூக்கில் போடுங்க. 6 மாசம் தள்ளி போட்டுட்டானா நம்மால எவ்வளவு விவரமான ஆளு. நீதிபதி கேட்கிறாரு, முத ஆசையை நிறைவேற்றிட்டான். 2வது ஆசை என்னப்பா? நீதிபதி கேட்கிறாரு. நம்மால அடுத்து அடிக்கிறான் பாருங்க ட்ரிக்கா. எப்படின்னு? ஐயா, இவங்கள மாதிரி அங்க போதைங்க இங்க போதைங்க நான் சொல்ல மாட்டேன். சரி, நான் செத்ததுக்கு அப்புறம் உங்க சமாதி பக்கத்துல என்னைய புதைங்கன்னு சொல்ல. நீதிபதிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்ப இவன் சாகிறதுக்கு முன்னால நாளடா சாகணும். இவன் முத எந்த நாட்டுக்காரன்டா? தமிழ்நாட்டுக்காரன். முத டிக்கெட்டை வாங்கி கொடுத்து முத இவனை ஊருக்கு அனுப்புங்கடா. முத இருந்தா ஊருக்கு எடுத்துருவியான், நம்மளை கொண்டாலும் கொண்டு விடுவியா. தப்பிச்சு வந்துட்டியா? சித்தப்பா மகன் இந்த இருக்கல. ஆமா, அதனால வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஹலோ ஹலோ. என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்து கவனும் ரசிகள் எனக்கு தெரியுமா? உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கழுங்கள் எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்து கவனும் ரசிகள் எனக்கு தெரியுமா? உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கழுங்கள் எனக்கு தெரியுமா? ஆக ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், இந்த அழகை கொடுத்து மனதை கொடுத்து அன்பை வாழ்பவள். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை கொடுத்து மனதை கொடுத்து அன்பை வாழ்பவன். ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம், வாழ்க்கை சோலையாக்கலாம். இந்த காலம் உதவி செய்ய இந்த யாவும் உறவு கொள்ள, இந்த காலம் உதவி செய்ய இந்த யாவும் உறவு கொள்ள. இந்த இசையில் மயங்க இதயமை இசையில் மிதக்கலாம், இசையிலே மிதக்கலாம், இடையிலே மறக்கலாம். என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்து கவனும் ரசிகள் எனக்கு தெரியுமா? உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கழங்கள் எனக்கு தெரியுமா? ஒரு சிலையை கண்டேனே, அதை சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன மயங்கி நின்றேனே. ஒரு சிலையை கண்டேனே, அதை சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன மயங்கி நின்றேனே. வானிலே ஒரு நிலா, நீரிலே சிறு நிலா, வாழ்க்கை சோலையாக்கலாம். அகரசிகள் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன். என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்து கவனம் ரசிகள் எனக்கு தெரியுமா? உங்க கவலை மறக்க கவிதை பாடும் கழங்கள் எனக்கு தெரியுமா? நன்றி. இந்த பாட்டுக்கு மிக சிறப்பாக